எந்திரிக்கும் போதே ஜாயிண்ட் பெயின் சிவியராக இருக்குது. உடல் முழுவதும் மூட்டுக்கல்ல வலி அதிகமாக இருக்கும். எதனால் காலையில் எந்திரிக்கும் போதே நமக்கு எந்த டயர்ட்னஸ் தெரியுது? நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, உங்களுக்கு நீண்ட நாளாக மலச்சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக நம்ம உடல் முழுவதுமே ஒரு டயர்ட்னஸ், உடல் முழுவதும் டாக்ஸின்ஸ் அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும். இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களில் பாதி பேருக்கு இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா சரவாங்கி. எல்லா வேலையும் ஆக்டிவாக செய்யணும், ஒரு பிரச்சனையும் உடல்ல இருந்து தீரணும் அப்படின்னா இந்த ஹெர்பல் டீயை நீங்கள் காலையில் குடிச்சுக்கோங்க. ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு டயர்ட்னஸ் இருக்குங்க. நல்லா தூங்கியிருப்போம், எந்திரிக்கும் போதே ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்கலாமா அப்படின்னு. இன்னும் ஒரு சிலருக்கு, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். எந்திரிக்கும் போதே ஜாயிண்ட் பெயின் சிவியராக இருக்குது. உடல் முழுவதும் மூட்டுக்கல்ல வலி அதிகமாக இருக்கும். எந்திரிச்சோடனே காலை தரையில் ஊனவே முடியல, ரொம்ப வலியாக இருக்குது. ஒரு 1 hour ஆகும். 1 hourக்கு அப்புறம் தான் நான் நார்மலாக ஒரு சகஜ நிலைக்கே வர முடியும். அந்த அளவுக்கு காலில் எனக்கு வலி இருக்கிறது, குதிகால் வலி தெரியும், டயர்டாக இருக்கும், உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று குடிக்கிறேன், அப்புறம் சூடாக ஏதாவது உள்ளே போனால் தான் கொஞ்சம் பிரிஸ்காக நான் ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எதனால் காலையில் எந்திரிக்கும் போதே நமக்கு எந்த டயர்ட்னஸ் தெரியுது? நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, லேட்டாக நம்ம தூங்க போகிறது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி லேட்டாக எந்திரிக்கிறது, காலையில் 10 மணி 11 மணி வரைக்கும் ஒரு சிலர் தூங்குறீங்க. அப்படி எந்திரிச்சாலும் நமக்கு என்ன ஆகுனா, உடலில் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். இரவு உணவு ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. மேக்ஸிமம் 8 o'clock இந்த டைமுக்குள்ளே நைட் டின்னர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லேட் நைட் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அடுத்து முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். உங்களுக்கு நீண்ட நாளாக மலச்சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக நம்ம உடல் முழுவதுமே ஒரு டயர்ட்னஸ், உடல் முழுவதும் டாக்ஸின்ஸ் அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும். அப்போது உடல் முழுவதுமே கழிவுகள் உடலில் நிறைய சேர ஆரம்பித்து என்ன ஆகும்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும். டாக்ஸின்ஸ் உடல்ல இருக்கிறதுனாலையும் ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுது. 3வது முக்கியமான காரணம் என்னென்னா, இதுதாங்க பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காரணமாக இருக்குது, தைராய்டு. அதாவது தைராய்டு கிளாண்டில் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து, முக்கியமாக ஹைப்போதைராய்டிசம். ஸோ டிஎஸ்ஹெச் லெவல் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை ஆட்டோஇம்யூன் கண்டிஷனில் ஹசிமோட்டோ தைராய்டிட்டிஸ் இருக்குது, தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளால் நமக்கு என்ன ஆகும்னா, உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு தைராய்டு சப்ளிமெண்ட் டேப்லெட் நீங்கள் சாப்பிட்றீங்களா? அப்போது இதையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு டயர்ட்னஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த உடல் சோர்வு இந்த தைராய்டுனாலையும் நிறைய பேருக்கு வருதுங்க. இந்த தைராய்டு இருக்கிறதுனால காலையில் எந்திரிக்கும் போதே உடல் சோர்வு, அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் பெண்களுக்கு ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அடுத்த முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க. அதாவது இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களில் பாதி பேருக்கு இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா சரவாங்கி, முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை பெண்களுக்கு அதிகமாக இந்த பிரச்சனை வருதுங்க. அதாவது காலைல எந்திரிக்கும் போதே எல்லா மூட்டுக்கள்லையும், இதுதான் அதுதான் இல்லைங்க, உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் எல்லாமே மேஜராக ஒரு பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் குளிர்காலமாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், உடலுக்குள்ளே ஒரு காய்ச்சல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்போது உடல் முழுவதும் அந்த வலி நமக்கு என்ன ஆகுதுன்னா, காலையில் எந்திரிக்கும் போதே ஸ்பெஷலி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் நிறைய பேருக்கு இருக்குன்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால தான். ஸோ இதுக்குமே நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய தீர்வுகள் இருக்குங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய காரணங்களும் நம்ம சொல்லலாம். நீங்கள் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஏதாவது எடுத்துக்கிறீங்க, ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்கனாலும் ஒரு டயர்ட்னஸ் இருக்குங்க. முக்கியமாக கால்சியம், விட்டமின் B12 இந்த டிஃபிஷியன்சி இருந்தாலும் நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் போதே ஒரு சோர்வாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது எல்லாம் சரி செய்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, காலையில் நான் பிரிஸ்காக இருக்கணும், எல்லா வேலையும் ஆக்டிவாக செய்யணும், ஒரு பிரச்சனையும் உடல்ல இருந்து தீரணும் அப்படின்னா இந்த ஹெர்பல்
டீயை நீங்கள் காலையில் குடிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த ஹெர்பல் டீ நம்ம குடிக்கலாம். நம்ம வழக்கமாக குடிக்கிறது கருப்பட்டி காப்பி குடிப்போம் இல்லைங்களா? அதுவே பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த சோர்வையும் அலுப்பையும் நீங்கக்கூடியது. ஸோ கருப்பட்டி காப்பி வீட்லேயே ரெடி பண்ணி குடிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் ஹெர்பல் டீயும் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் குடிக்கலாம். இந்த கருப்பட்டி காப்பி அப்படின்னு சொல்கிறது, கருப்பட்டி பேர்லேயே இருக்குது பாருங்களேன், இந்த கருப்பட்டி நமக்கு தேவைப்படுது. இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் ஒரு 100 கிராம் அளவுக்கு தனியா விதைகள் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி சுக்கு 50 கிராம், மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட ஏலக்காய் 25 கிராம், தேவைப்பட்டால் கிராம்பு, ஒரு சிலருக்கு கிராம்பு சேர்த்தா பிடிக்காது, கிராம்பு சேர்த்திங்கன்னா உடல் வலி சீக்கிரம் பறந்துடும். ஸோ அதுவும் ஒரு 25 கிராம். இது எல்லாமே தனித்தனியாக லேசாக வறுத்து கொரப்பாக டீ பவுடர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு ஸ்பூன் போடுறீங்க, 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணுறீங்க, ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி இதில் போட்டுருங்க. நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்களேன். இப்போது நம்ம இந்த உடல் சோர்வுக்கான காரணங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். அடுத்து 2வது முக்கியமான ஒரு ஹெர்பல் டீ நான் சொல்கிறேன், வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆவாரம் பூ நமக்கு தேவைப்படுது. இந்த சீசனில் நிறையவே ஆவாரம் பூ கிடைக்கும், இல்லை உலர்ந்த ஆவாரம் பூ இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 300 கிராம் உலர்ந்த ஆவாரம் பூ 300 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 100 கிராம் சீரகம் நமக்கு தேவை, 50 கிராம் கிராம்பு நமக்கு தேவை, 50 கிராம் மிளகு, 50 கிராம் சிற்றரத்தை. இந்த மூலிகை எல்லாமே ஆவாரம்பூ வெயிலில் ஒரு நாள் காய வச்சு, ஒரு நாள் கூட வேணாம், ஒரு 1 hour வெயிலில் வச்சு எடுத்து நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற மூலிகைகள்லாம் தனித்தனியாக லேசாக ஃப்ரை பண்ணி நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த டீயும் அதே மாதிரி தான், 2 கிளாஸ் தண்ணி விட்டு 1 ஸ்பூன் பவுடர் போட்டு காலையிலே குடிக்கும்போது சுகர் இருந்தாலும் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் எவ்வளோ டயர்ட்னஸ் உங்கள் உடம்புல இருந்தாலும் அது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த ஹெர்பல் டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உடல் சோர்வு நீங்குவதற்கு நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? அதிகமாக விட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த விட்டமின் B12 எதுலங்க அதிகமாக இருக்குது? கீரைகளில் அதிகமாக இருக்குது. தினம்தோறும் ஒரு 2 முட்டைகள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய விதைகளில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. பூசணி விதை, வெள்ளரி விதை எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ், மறக்காமல் எள்ளு. ஸோ எல்லாமே நம்ம சாப்பிடும்போது எள்ளு மறக்காமல் எடுத்துக்கோங்க, வெந்தயம் மறக்காமல் எடுத்துக்கோங்க. இதில் எல்லாமே விட்டமின் B12 இருக்குது. ஸோ எல்லா விதைகளும் ஒரு அரை ஸ்பூன் டெய்லி நம்ம சேர்த்தும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை பாலில் கலந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சீட்ஸ் எடுக்கும்பொழுதும் உங்களுக்கு உடல் சோர்வு வராமல் இருக்குங்க. அதே மாதிரி கீரைகள், முக்கியமாக கீரைகள் எடுக்கும்பொழுது நம்ம உடலில் அதிகமான சோர்வு குறைந்து இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரி, கீரைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப முக்கியமானது முருங்கைக்கீரை, பசலைக்கீரை எடுத்துக்கலாம், வல்லாரை ரொம்ப முக்கியம். ஸோ நரம்புகளுக்கு வலுவூட்டக்கூடியது. லட்சக்கொட்டை கீரை, இதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு மர வகையை சேர்ந்தது. 2-3 இலைகளை எடுத்து நம்ம சிறுபருப்பு சேர்த்து கடையல் மாதிரி சாப்பிட்லாம், சூப் மாதிரியும் சாப்பிட்லாம். இந்த லட்சக்கொட்டை கீரை நீங்கள் சாப்பிட உடலில் இருக்கக்கூடிய அதிகமான வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குதுங்க. சரி, இந்த உடல் வலி இருக்கும்போது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, முக்கியமான ஒரு காரணம் இதுதான்ட்டு, தைராய்டு. ஸோ தைராய்டு இருக்குன்னா அதை உடனே செக் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக அதற்கான சித்த மருந்துகளை எடுத்துக்கோங்க. ஏன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருந்து நமக்கு உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இதற்கான ரெமெடி எடுப்போம். அப்போது தைராய்டுக்கான சித்த மருந்துகள் நிறையவே இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். முக்கியமாக மந்தாரை குடிநீர் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாங்க. லவங்காதி சூர்ணமும் நீங்கள் தைராய்டுக்கு எடுக்கலாம். ஒரு சிலருக்கு தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் இருக்கும், நொடியூல்ஸ் இருக்கும், டியூமர்ஸ் இருக்கும், அதுக்குமே சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது. தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதற்கு கிராம்பு சூரணம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ கிராம்பு சூரணம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம நல்லா சுறுசுறுப்பாக பிரிஸ்காக இருக்கணும்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எதனால் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கோ அதற்கான சித்த மருந்துகளும் எடுக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.